லஞ்சுக்கு சிம்பிளா டேஸ்டா நம்ம தேங்காய் பால் சாதம் பார்க்கலாமா? இது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப 4 பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கீங்க, அதுவும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ 1 கைப்பிடி புதினா இலைய சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1.5 டம்ளர் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப அதை நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எந்த டம்ளர்ல ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்ல 3 டம்ளர் தேங்காய் பால் அளந்துக்கோங்க. பாருங்க, ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்ப குக்கரை மூடிட்டு இப்ப 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 விசில் வந்தவன ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா